நான் சத்யா, வயது 30. ஒரு வருஷம் முன்னாடி எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ குடும்பத்துல அம்மா, அப்பா, அவ மற்றும் அவ அண்ணன் மட்டுமே. கல்யாணமான புதுசுல எல்லாம் நஞ்சா இருந்துச்சு. ஆனா மெல்ல மெல்ல என் பொண்டாட்டிக்கும் என் அம்மாக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சுது. எப்படியாவது சமாளிச்சு அமைதி வரும்னு நினைச்சேன். ஆனாலும் ஒரு வழியா என் பொண்டாட்டிய அவ அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வழக்கமா போச்சு. அங்க போனா கொஞ்ச நாளைக்கு சமாதானமா இருக்கும். அவளுக்கும் அவ அம்மாக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் நேரத்துல எனக்கும் என் மாமனாருக்கும் பேச்சிருக்கும். ஆனா இந்த விசிட் ஒவ்வொரு தரமும் புது அனுபவமா முடிஞ்சுது. அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்க தூங்க போனோம். என் மச்சான் மாடிக்கு போயிட்டான். நானும் என் பொண்டாட்டியும் கீழே தனி ரூம்ல படுத்தோம். என் மாமனாரும் மாமியாரும் பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. நடுராத்திரி எனக்கு தூக்கம் வரல. அப்போ என் பொண்டாட்டி தண்ணி கேட்டா. நான் கிச்சனுக்கு நடந்தேன். அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஆர்வம் தாங்க முடியல. நான் எப்பவுமே என் வேலைகளை நல்ல கவனமா செய்வேன். ஆனா வேற யாராவது அதே மாதிரி செய்யறத நேர்ல பார்த்ததில்ல. இருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட போய், எனக்கு வயித்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் இதோ வந்துடுறேன், நீ தூங்குன்னு சொல்லிட்டு வெளிய வந்தேன். 3 பக்கமும் சுவர், நடுவுல ஒரு வீடு. அதன் பக்கத்து ஜன்னல மெதுவா திறந்தேன். அதிர்ஷ்டவசமா கொக்கி போடாம இருந்துச்சு. சின்ன இடைவெளியில பார்த்தேன். அங்கே என் மாமனாரும் மாமியாரும் மொபைல டார்ச் போட்டு காதல் வேலையில ஈடுபட்டிருந்தாங்க. மாமனார் முதுகு காட்டிட்டு இருந்ததால மாமியார முழுசா பார்க்க முடியல. எனக்கு ஆசைதான். தள்ளுடா, எங்க மாமியார தெளிவா பார்க்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சேன். திடீர்னு மாமனாருக்கு சந்தேகம் வந்துட்ட மாதிரி வேலைய நிறுத்திட்டு யாரு அங்கன்னு கத்திட்டு ஓடினார். நானும் சட்டுன்னு ஒதுங்கிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து, என்னடி நீ இன்னும் தூங்கலையான்னு மாமியார கேட்டார். பிறகு இருவரும் தூங்கிட்டாங்க. நான் ஜன்னல மூடிட்டே என் ரூமுக்கு வந்தேன். என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருந்தா. நானும் அவ கூட படுத்துட்டேன். ஆனாலும் அந்த ராத்திரி என்னோட மனசு முழுக்க ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் என் மாமியார ஒரு நாள் அப்படி சந்திக்கணும். அடுத்த நாள் காலையில எழுந்ததும் நான் ஒரு முடிவெடுத்தேன். இனிமே என் மாமியார மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு வேணும். ஆனா எப்படி? அவகிட்ட நேரடியா பேச முடியாது. அதனால ஒரு பிளான் போட ஆரம்பிச்சேன். ஆனா அதற்குள்ள ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்னு பயந்தேன். சுமார் 1 மாசம் கழிச்சு என் மாமனாருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து வீட்லயே இருந்துட்டார். செய்தி கேட்டதும் நாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு ஓடினோம். 16ஆம் நாள் கிரியைகள் முடிஞ்சுது. உறவுகள் கலைஞ்சு போனாங்க. நான் என் பொண்டாட்டி மாமியாரும் மச்சானும் மட்டும் வீட்ல இருந்தோம். மச்சான் வேலை பார்க்கறதா சொல்லி அடிக்கடி வெளியில போயிட்டு வருவான். ஒரு நாள் பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டிய போய் பெண்ணை அழைச்சு வர சொன்னாங்க. அவ போனா வீட்ல நானும் மாமியாரும் மட்டும் இருந்தோம். நான் அப்போதான் தைரியமா என் பிளானை அமல்படுத்த நினைச்சேன். சோபால உட்கார்ந்திருந்தேன். மாமியாரும் எதிரில் உட்கார்ந்திருந்தா. நான் என்னோட குரலை மாத்தி, அத்தை, நான் தான் உன் புருஷன், இறந்து போன ஆவியா வந்திருக்கேன்னு சொன்னேன். அவளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன மாப்ள, நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலனா? நான் தொடர்ந்து, சந்தேகமா இருந்தா ஏதாவது கேளு, நான் பதில் சொல்றேன்னே. அவ கேட்டா, அருவியில தண்ணி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன், உன்னை விட்டுட்டு ஓடிடுவேன். அதுதான் நான் 18 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதை கேட்டதும் மாமியாருக்கு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க தான் என் புருஷன்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு என்ன அழைச்சிட்டு போய் உட்கார வச்சா. ஆனா என்னோட ஃபோன் ஒரு மூலையில ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் பார்வைய மாத்தி, இன்னைக்கு பாரு, உனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தர்றேன்னு சொன்னேன். அவளும் சிரிச்சுக்கிட்டே, உசுரோடு இருக்கும்போதே கூட என்ன தவிர்த்த நீங்க இப்ப எப்படி இப்படி மாறுனீங்கன்னு கேட்டா. அப்பதான் நான் உண்மைய சொல்ல முடிவு பண்ணேன். நான் மாமியாரை இப்படி கண்டுக்காம இருந்தது தப்பு. இனி மாறிடுவேன்னு சொல்லி என் பிளான் பற்றி விளக்கினேன். அவளுக்கு ஒரே ஆச்சரியம். சரி, வேலைய பார்க்கலாம்னு ஒத்துக்கிட்டா.
நாங்க இருவரும் டிவி போட்டு ஒரு படம் பார்த்துக்கிட்டே 3 மணி நேரம் உல்லாசமா இருந்தோம். அப்புறம் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். அவ கண்ணீர் விட்டு இந்த அனுபவத்தை மறக்க மாட்டேன்னு. நான் சிரிச்சேன். அந்த சந்திப்புக்கு பிறகு நான் மாமியாரை அடிக்கடி சந்திக்க வேண்டும் போல இருந்துச்சு. ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு நான் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு மறுபடியும் மாமியார வீட்டுக்கு போனேன். இந்த தரம் மாமியார் வெளியில போறதுக்கு முன்னாடி நான் அவளோட ரூமுக்கு போய், அத்தை, நேத்து நான் சொன்னது எல்லாம் உண்மைதான். நான் ஒரு புது மாதிரி ஆன்மீக பயிற்சி கத்துக்கிட்டேன். அதனால தான் என்னால இப்படி பேச முடிஞ்சுதுன்னு சொன்னேன். அவளும் ஒரு மாதிரி நம்பிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் மச்சான் மும்பை போய் படிக்க போறதா சொல்லிட்டு போயிட்டான். என் மாமியார் மட்டும் தனியா வீட்ல இருக்கணும். என் பொண்டாட்டியும் அம்மாவும் சேர்ந்து அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டாங்க. நான் சம்மதிச்சேன். அதுக்கப்புறம் மாமியார் எங்க வீட்டுக்கே வந்துட்டா. இப்போ நாங்க 3 பேரும் ஒரே வீட்ல இருக்கோம். என் அம்மாவும் மாமியாரும் அடிக்கடி சேர்ந்து சமைப்பாங்க, பேசுவாங்க. நானும் என் பொண்டாட்டியும் அவங்களுக்கு உதவுவோம். ஆனா இரவு நேரங்கள்ல என் பொண்டாட்டி தூங்கிட்ட பிறகு நானும் மாமியாரும் மெதுவா சந்திச்சு பேசிக்குவோம். அவளோட அனுபவங்களை, அவளோட விருப்பங்களை, கற்பனைகளை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டோம். ஒரு முறை நான் அவள்கிட்ட, அத்தை, நீ எப்பாவது உன் புருஷனை தவிர வேற யாரையாவது நினைச்சு பார்த்திருக்கியான்னு கேட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே, மருமகனே, அதெல்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னா. நானும் சிரிச்சேன். இந்த உறவு எங்கே போகும்னு எனக்கே தெரியல. ஆனாலும் ஒண்ணு நிச்சயம், இது ஒரு புது ஆரம்பம். இப்போ நான் ஒரு புது மாதிரி ஆர்வத்தோட வாழ்க்கைய அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவனும் ஏதோ புரிஞ்சு மாதிரி தான் இருக்கா. ஆனா யாரும் ஒன்னும் சொல்லிக்கல. வாழ்க்கை ரகசியமாகவே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு.